போராட்டத்தோடு, கஷ்டத்தோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு, வியாதியோடு, பலவிதமான பிரச்சனைகள் மத்தியிலே வாழ்வதா சாவதா என்று ஒரு கேள்வியோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் இயேசு உங்களைத்தான் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்ற என் மகனே, என் மகளே, நீ என்னண்டை வா. நான் உனக்கு நீ விரும்புகின்ற, நீ எதிர்பார்க்கின்ற இளைப்பாறுதலை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை, விடுதலையை, வெற்றியை தருகிற ஒன்றான மெய் தெய்வன் நானே என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும், அவர் இன்றும், அவர் என்றென்றும் மாறாதவராக இருக்கிறார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இந்த கிராமத்தில், இந்த மேல நீலிதநல்லூர் கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த அழைப்பை கொடுக்கிறது ஒரு மனிதன் அல்ல, ஒரு அரசாங்கத்தினுடைய ஆட்சியாளர் அல்ல, அகில உலகத்தையும் உண்டாக்கின, வானத்தையும் பூமியும் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்த வல்லமையின் தேவன் இந்த முழு மனுக்குலத்தின் மீட்பிற்காக தன்னையே கிருபாதார வழியாக, ஜீவ வழியாக அர்ப்பணித்த ஆண்டவர் இயேசுவினுடைய அழைப்பு. ஹல்லேலூயா. இந்த அழைப்பை நம்பி வந்திருக்கின்ற, நம்பி வருகின்ற ஒவ்வொருவரையும் வாழ வைக்கின்ற ஒரே ஒரு தெய்வம், மெய்யான தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம், சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அவர்தான் யாரு? சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் உயர்த்தி இயேசுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும், அவர் இன்றும், என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதன் நிம்மதியை தேடி, சமாதானத்தை தேடி, சந்தோஷத்தை தேடி எதெல்லாம் நாடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இலவசமாய் இயேசு கிறிஸ்துவண்டை வருகின்ற பொழுது ஒரு மெய்யான சந்தோஷத்தை, மெய்யான சமாதானத்தை ஆண்டவர் இயேசு தர